ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். அவங்க எல்லாருமே இந்த அம்பேத்கர் ஐயா பேச்சுக்கு 300 தடவை அச்சுன்னு தும்முனாலும் பேசுவாங்க, கரெக்டா? ஆனா அம்பேத்கர் ஐயா எழுதின சட்டத்தை எல்லாம் இவங்க என்ன படிச்சாங்கன்னு ஒன்றும் புரியல. ஏன்னா அந்த சட்டத்துல கிளியர் கட்டா ஆர்டிகல் 19(1)(a) என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு எலெக்ஷன்ல நிக்கக்கூடிய மனிதர்கள் அந்த கான்ஸ்டியூன்சில இருக்கிற மக்கள் கிட்ட உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. உன் சொத்து விவரத்தை சொல்லுடா அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஒரு லிஸ்ட்டை போடுது. எல்லாரும் அவன் சொத்து விவரத்தை சொல்றான். இப்ப இந்த லாட்ரி மார்டின் குடும்பத்துல இருந்து 3 பேர் இந்த வட்டம் எலெக்ஷன்ல சந்திக்கிறாங்க. ஒருத்தர் பாண்டிச்சேரியில நிக்கிறாரு, 2 பேர் ஆமா. தமிழ்நாடு எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அவங்க மார்ட்டின். எல்லாம் மார்டின் குடும்பத்தை சார்ந்த ஒரு மார்டின் மனைவி, 2 மருமகன், புள்ள, எல்லாரும் அவங்கவுங்க சொத்தை ஒழுங்கா காமிச்சிடுறாங்கல்ல. அப்ப ஆமா. உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன வந்துச்சு கேடு? ஒரிஜினலா இருக்கிற சொத்தை காமிக்க வேண்டியதானே? அதுல ஏன் பொய் சொல்றாரு? இப்ப பழைய இந்தியாவா இருந்துச்சுன்னா ஈஸியா இந்த மாதிரி சொத்து விவரத்துல எல்லாம் பொய்ய சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிடலாம். இப்ப எல்லாம் டிஜிட்டல் ஆயிருச்சு. அதனால போன வட்டம் அவர் கொடுத்த தகவல், இந்த வட்டம் கொடுத்த தகவலுக்கு வித்தியாசம் இருக்கு. டிஸ்கிரிபன்சி அப்படின்னா பார்த்தாலே தெரியுதுங்க இந்த ஆள் பொய் சொல்றான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆர்டிகல் 226 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன்ல. அப்ப இந்த பர்டிகுலர் கேஸ்ல என்ன தீர்ப்பு வரலாம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு வக்கீல் ஐயா கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். இல்ல சார், அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி. ம். இந்த அபிடவிட் தாக்கல் பண்ண உடனே தேர்தல் அலுவலர்கிட்ட இந்த முறை இது எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் சொல்றாங்க இதை ஏற்கக்கூடாதுன்றாங்க. ம். இல்ல நாங்க ஏத்துக்கிட்டோம், நீங்க நீதிமன்றத்துக்கு போங்க அப்படின்ற போது அங்கே ஏதோ ஒரு குளறுபடிகள் நடந்திருக்கு இல்ல. அதாவது இந்த பர்டிகுலர் விஷயம் என்னன்னா, இது ஏற்கணுமா ஏற்கக்கூடாதா அப்படின்றத ஹைகோர்ட் தான் தீர்மானம் பண்ணணும். 2 ஜட்ஜு உட்காந்துருக்காங்க, அவங்க தான் தீர்மானம் பண்ணணும். இப்ப அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, இது சொத்து சம்பந்தமான விஷயம், இந்த ஆள் உண்மையிலேயே அவங்கிட்ட இருக்கிறத சொல்றானா பொய் சொல்றானா அப்படின்றத இந்த ஹைகோர்ட்டுக்கு சொல்ல வேண்டிய கடமை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஏன்னா இந்த ஆளு என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்றாப்புல. அப்ப இந்த ஆளு சொல்றது உண்மையா, அவன் பொய்க்கோழி பயலா இல்லையா அப்படின்றத இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் சொல்லணும். அதனால இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ஆர்டர் போடுறேன், நீ இவன் உண்மையை சொல்றானா பொய் சொல்றானான்னு என்கிட்ட கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டு கேட்டிருக்குது. அது 20ஆம் தேதி கொண்டு வந்து கொடுன்னு சொல்லியிருக்குது ஹைகோர்ட். இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப இந்த கேஸ்ல இந்த ஹைகோர்ட் என்ன டிசிஷன் எடுக்க முடியும், அதுதான் நம்ம கேள்வி. அதாவது இந்த ஆடு வெட்டுப்படுமா, இந்த மாடு புடிமாடா, இந்த கேள்வி. உதயநிதி ஸ்டாலினுடைய தலையெழுத்து என்ன அப்படின்றத இந்த கேஸ் தீர்மானிக்கும். ஒருவேளை இந்த கேஸ்ல உதயநிதி ஸ்டாலினுக்கு அகேன்ஸ்டா ஏதாவது தீர்ப்பு வந்துச்சுன்னா இந்த ஆள் இந்த வட்டம் எலெக்ஷன்ல நிக்க முடியாது. அப்ப உதயநிதி ஸ்டாலின் எலெக்ஷன்ல நிக்க முடியலன்னா அதோட அவனுடைய அரசியல் வாழ்க்கைக்கு இது ஒரு ஆரம்ப முற்றுப்புள்ளிக்கு ஒரு ஆரம்பமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் எப்படி திரும்பும், இந்த ஆங்கிள் மாத்திரம் தான் நாங்க இன்னைக்கு ஒரு 3 மணி நேரம் வக்கீல்கள் கிட்ட உட்கார்ந்து பேசணும். அப்ப அவங்க சொன்ன வாக்கியத்தை மாத்திரம் நான் சொல்றேன். இப்ப 20ஆம் தேதி கேஸ் வருது. 20ஆம் தேதி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடலாம். இந்த ஆளு பொய் தான் சொல்றான், என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு, ஆனா அந்த சொத்து இருக்கிறத மறைச்சு பொய் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை கொண்டு ஹைகோர்ட்ல கொடுக்கலாம். உதயநிதி ஸ்டாலின் சைட்ல உள்ளவனுங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, இல்லைங்க எங்களுக்கு டைம் கொடுங்க, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்னு டைம் வாங்கி இழுக்க பார்ப்பாங்க. அதான் அதை செய்வாங்க. இதுல நல்லவன் யாரும் கெட்டவன் யாரும் சொல்ல மாட்டாங்க. வாய்தா கொடுங்க, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு இதை இழுக்க பார்ப்பானுங்க. ஏன்னா 23ஆம் தேதி தானே எலெக்ஷன், கரெக்டா தம்பி? ஆமா ஜி. அப்ப 2 நாள் 3 நாள் டயத்தை எடுத்துட்டாங்கன்னா எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிடும். எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா கேஸ் வேற மாதிரி திருப்பி மாத்திட்டு போயிடலாம். அதனால அவன் என்ன பண்ணுவான் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொன்னோம்னா, நான் டைம் வாங்குன்னு தான் உதயநிதி ஸ்டாலின் வக்கீலுங்க சொல்லுவானுங்க. இப்ப இன்கம் டாக்ஸ் காரங்க ஒரு வேளை எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஹைகோர்ட் இத டாக்குமெண்ட்டை பார்க்கும். இந்த உண்மையிலேயே பொய்க்கோழி தான், உண்மையை மறைச்சு பொய் சொல்லிருக்கிறான் அப்படின்றது ஹைகோர்ட்டுக்கு தெரிய வந்தா ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம்னு சொல்லி வக்கீல் சொல்றாரு. அப்படி ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா அது உதயநிதி ஸ்டாலினுடைய அரசியல் கேஸை தள்ளி தானே போட பார்ப்பாங்க. ஏன்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆதாரங்கள் கொடுத்தாங்கன்னாக்க எதிர்த்தரப்புடைய அந்த விளக்கங்களையும் கேட்க தானே செய்வாங்க. ஆமா தம்பி, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆதாரம்ன்றது அப்சல்யூட் உண்மை இல்ல. அதாவது பழைய மாதிரி இல்ல. பழைய இந்தியாவா இருந்துச்சுன்னா பேப்பர் டாக்குமெண்ட் இருக்கும். ஆனா இந்த வட்டம் உள்ள இந்தியால எல்லாம் டிஜிட்டல் ஆயிருச்சு. அப்ப
அவன் ஒரு விஷயத்த சொல்றான்னா அதை மறுக்க முடியாது இல்ல. பழைய நிச்சயமா. இந்தியா வந்து பேப்பர் இந்தியா, இப்ப இருக்கிறது டிஜிட்டல் இந்தியா. பழைய இந்தியால பேப்பரை வந்து நான் வெரிஃபை பண்றேன், உண்மையா பொய்யான்னு விசாரிக்கிறேன்னு சொல்லலாம். டிஜிட்டல் இந்தியால என்ன பண்ணுவீங்க? அப்ப மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அப்ப ஒருவேளை இவன் மாட்டினா, உதயநிதி ஸ்டாலின் மாட்டினாப்லன்னா என்ன நடக்கும் அதை மாத்திரம் பேசுவோம் இப்ப. அதாவது error apparent on the face of the record, hence the nomination to be withheld அப்படின்ற ஒரு ஆர்டரை பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வக்கீல் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா, நாங்க பார்த்த வரைக்கும் வந்த டாக்குமெண்ட் வரைக்கும் தவறு செய்திருக்கான் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்றது தெரிய வந்தனால, உதயநிதி ஸ்டாலின் கொடுத்த நாமினேஷன் இருக்குல்ல, அவன் ஆமா. அந்த எலெக்ஷன் நாமினேஷனை வந்து நான் வித்ஹெல்ட் பண்ண சொல்லி ஒரு டைரக்ஷனை கொடுக்கலாம் ஹைகோர்ட். அப்படி ஒருவேளை அந்த டைரக்ஷன் கொடுத்ததுன்னா உதயநிதி ஸ்டாலினால சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை அந்த டைரக்ஷன் வந்ததுன்னா உதயநிதி ஸ்டாலின் இந்த வட்டம் எலெக்ஷன்ல நிக்க முடியாது. ஆனா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆர்டரை வந்து ஹைகோர்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னா ஹைகோர்ட் கொடுக்காது. அதுக்கு பதிலா எரர் அப்பேரண்ட் அப்படின்ற ஆர்டர் கொடுக்கும். அதாவது நாங்க பார்த்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் பொய் சொல்லியிருக்கான்றது ப்ரூவ் ஆகிருக்கிறனால அவனுடைய நாமினேஷனை வித்ஹோல்டு பண்ணுங்க, நிறுத்தி வையுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடலாம். நிறுத்தி வச்சனா முடிஞ்சு போச்சு இல்ல. 23ஆம் தேதி எலெக்ஷன், 20ஆம் தேதி பாக்குறாரு ஹைகோர்ட், 20ஆம் தேதி 21ஆம் தேதி 22ஆம் தேதி இந்த ஆர்டர் வந்துச்சுன்னா 23ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலின் வந்து எலெக்ஷன்ல அவன் நாமினேஷன் தள்ளுபடி செய்யப்படும், வித்ஹோல்டு பண்ணப்படும். அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து எலெக்ஷன்ல நிக்க முடியாது அந்த பர்டிகுலர் தொகுதிக்கு. அப்ப அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சு. சோ இது வந்து ஒரு இதுதான் உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கிறதுலே பெரிய கெடுதல். வரதா இருந்தா ஒருவேளை அவன் முருகனுக்கு பண்ண துரோகம், அவன் இந்து மதத்தை அழிக்க போறேன், கொசு டெங்குன்னு சொன்னதுக்கு பண்ண பாவம் அவனுக்கு வந்து அடிக்கணும்னா அவனுடைய அரசியல் வாழ்க்கைக்கு இப்படிதான் சம்புட்டி அடி அடிக்கும். மேலும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஒரு பக்கம் அந்த ஒரு பொம்பளை புள்ள ஒரு அம்மா இருக்குல்ல, கருணாநிதி பொண்ணு, அது பேர் என்ன, கனிமொழி, அந்த ராஜான்னு ஒருத்தர் இருக்கானாமே, அந்த எம்பியா இருந்தானாமே, இந்த 2Gல திருடினானா, அந்த ராஜா பயலும் கனிமொழி அம்மாவும் வந்து எப்படியாவது இந்த ஸ்டாலின் குடும்பத்தை தூக்கி அடிக்கணும்னு ரொம்ப காலமா பிளான் போட்டதாக சில பேர் சொல்றாங்க. அப்படிதான் ஒரு ஆடியோ வந்து லீக் ஆகி இப்ப இந்த ராஜா பையன் எங்கேயோ மாட்டிக்கிட்டானா. இப்ப விஷயம் என்னன்னா, இந்த உதயநிதி மேலதான் எல்லாரும் பின்னாடி கம்பி கட்டி ஏறிக்கிட்டு இருக்கானுங்க. சோ உதயநிதி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சட்ட சிக்கல்ல மாத்தி அவனை முடிச்சு விட்டோம்னா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சில மேல்மட்டங்கள்ல சில பேரலல் சக்திகள் திமுகவுக்குள்ளேயே இந்த ஸ்டாலின் குடும்பத்துக்கு அகேன்ஸ்டா, அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவரு உதயநிதி இவங்களுக்கு அகேன்ஸ்டா அவங்க குடும்பத்திலேயே சில மனிதர்கள் வந்து வேலை பார்க்கறதாக சொல்றாங்க. ஏன்னா அந்த மதுரக்காரர் ஒருத்தர், அவரோட தம்பி இருந்தாரு பாருங்க, அண்ணனா, அழகிரின்ற ஆளு, அவனும் இதே குடும்பத்தை சார்ந்த ஆளு தான். அவர் ஸ்டாலினை முடிச்சு விடணும்னு நினைச்சாப்ல, அப்புறம் அழகிரியை முடிச்சு விட்டானுங்க. ஆனா கூடயே இருக்கிற இந்த அம்மா இருக்கு, அந்த அம்மாவும் என்னைக்கிடா ஸ்டாலின் கீழே விழுவாப்ல அந்த குடும்பம் போகும், நம்ம மேல ஏறிட மாட்டோமான்னு சொல்லி அந்த அம்மாவும் பிளான் பண்ணிட்டு இருந்துச்சான். அந்த அம்மாவுடைய ரைட் ஹேண்டா இருந்தவர் தான் இந்த ராஜான்ற எம்பியா. அதனால இப்ப ஒருவேளை இந்த உதயநிதி நாசமா போனாப்ல, அரசியல் நாசமா போச்சு அவன் வாழ்க்கைன்னா, இந்த அம்மாவுக்கு ஒரு கட்சியில ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அந்த அம்மா பேரலா வேலை செய்யறதாக சில பேர் சொல்றாங்க. இதுல என்னன்னா, ஸ்டாலின் இருக்காருலே, இப்ப இருக்கிற சிஎம் ஸ்டாலின், இந்த ஆளு பேர்ல ஒரு கேஸ் இருக்குதான். அது 3 தடவை 3 எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனையில இந்த ஆள் லஞ்சம் கொடுத்து ஜெயிச்சு விட்டாப்லன்னு நடந்த கேஸ் அப்படி இப்படி போய் சுப்ரீம் கோர்ட்ல இப்ப வாதாடி முடிஞ்சு அது ஆர்டருக்கு வெயிட்டிங்கா. ஒருவேளை இந்த எலெக்ஷன் முடிஞ்சு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆர்டர்ல இந்த ஆளு லஞ்சம் கொடுத்து தான் 3 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜெயிச்சாப்ல அப்படின்றது ப்ரூவ் ஆகி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துச்சுன்னா அடுத்த 6 வருஷத்துக்கு எந்த அரசு பதவியும் வகிக்க முடியாதான் ஸ்டாலின். அப்ப அந்த கேஸும் வெயிட்டிங்ல இருக்கு. இதை நல்லா பாருங்க. இப்ப திமுகவுக்கு ரெட்டை கத்திரிக்கோள் மாதிரி ஒரு கத்தி இப்ப உதயநிதின்ற ஆளை முடிச்சு விடுறதுக்கு கிளம்பி இந்த சட்டம் வருது, இந்த கேஸ். இந்த கேஸ்ல உதயநிதிக்கு அகேன்ஸ்டா தீர்ப்பு வந்துச்சுன்னா உதயநிதி இந்த வட்டம் எலெக்ஷன்ல நிக்க முடியாது, அந்த ஆள் முடியறாப்ல. அவங்க அப்பா ஸ்டாலின் இருக்காரு, அவருக்கு அகேன்ஸ்டா 3 கோர்ட்டை தாண்டி போய் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் முடிஞ்சிருச்சு, தீர்ப்பு வெயிட்டிங். அந்த இதுல தீர்ப்பு வந்துச்சுன்னா ஸ்டாலின் அடுத்த 6 வருஷத்துக்கு எந்த அரசு பதவியும் வைக்க முடியாது, எலெக்ஷன்ல நிக்க முடியாது. அப்போ அங்க கேஸ் முடிஞ்சுச்சு. அப்படின்னா அடுத்து திமுகவை யாரு தலைமை தாங்க போறது? ஸ்டாலினும் இருக்க மாட்டாப்ல,
அப்ப உதயநிதி இருக்க மாட்டாப்ல. அப்ப யாரு? அப்டின்னா இந்த அம்மா கனிமொழி. வர்றதுக்கு ரெடி பண்ணுதாம். யாரு? இந்த கனிமொழி. கனிமொழி அப்படின்ற அம்மா வந்து பின்னாடி எல்லா வேலையும் செய்யுது. டெல்லியில உள்ள முக்கியமான ஆளுங்க எல்லார் பின்னாடியும் அவங்களுடைய ஆளுங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. இதுல உண்மையான சக்திசாலி யாரு? உண்மையான பலசாலி யாரு? உள்ள வந்து இன்னொரு ராணி ஒண்ணு இருக்குது. அந்த ராணிய பத்தி யாருமே பேச மாட்டேன்றாங்கன்னு சொல்றாங்க. இது எல்லாமே தெரியுமா? இந்த ஸ்டாலினுடைய ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா? ஒரு அம்மா. அவங்க பேர் என்ன? துர்கா ஸ்டாலின். துர்கா ஸ்டாலின் அம்மா. அவங்களுக்கு இது எல்லாம் தெரியுமா? அவங்க வெறும் 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்களாம். ஆனா மிகப்பெரிய அறிவாளின்னு அரசியல் வட்டாரத்துல உள்ள டெல்லியில உள்ள சில மனிதர்கள் சொல்றாங்க. அவங்க இன்ஃபாக்ட் இந்த ஸ்டாலின் ஐயாவுக்கே நெறைய விஷயத்துல அட்வைஸ் குடுக்கக்கூடிய ஆளாம் அவங்க. இந்த ஓகே. இந்த மருமக புள்ள ஒண்ணு இருக்கு பாருங்க. எவனோ ஒருத்தன் சபரீசன். இருக்கான்ல. சபரீசன். இந்த சபரீசன்ற ஆளு எப்படியாவது இந்த இந்த உதயநிதி கீழ வழுக்கி விழுந்துற மாட்டானா அப்படின்னு அவனும் வாய் திறந்தா ஓனானா தான் வெயிட் பண்றான் போல. ஆனா அந்த 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 ஸ்டாலினுடைய வீட்டம்மா இருக்கே, துர்கா ஸ்டாலின் அம்மா, அது வந்து இது எல்லாத்தையுமே கவனமா பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒருவேளை இந்த மாரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா, துர்கா ஸ்டாலின் அம்மாவுடைய தலைமைக்கு தான் திமுக போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. இது எவ்வளவு தூரம் உண்மை என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா இந்த 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 காலகட்டத்துல மிக முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த உதயநிதிக்கு அகைன்ஸ்டா உருவாக்கப்பட்ட இந்த கேஸ். அதுவும் இந்த ஓகே. 20ஆம் தேதி என்ன நடக்க போகுது அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். இதுதான் என்னைய பொறுத்தவரைக்கும் முக்கியமான விஷயம். இந்த விஷயத்த மறைக்கிறதுக்காக தான் இந்த பர்ட்டிகுலர் டயத்துல வந்து இந்த சினிமாக்காரனுடைய படம் வந்துருச்சு. அது என்ன படம் தம்பி அது? ஜனநாயகனா? ஜனநாயகன். இந்த ஜனநாயகன் படம் வந்துருச்சு. இந்த தமிழ்நாட்டு கோழி குஞ்சுங்கலாம் ஜனநாயகத்த பத்தி பேசிக்கிட்டு இருங்கடா அப்படின்னு சொல்லி இந்த மிகப்பெரிய விஷயத்த மறைக்கிறதுக்காக இத வந்து ஒரு 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 டிராமாவா ஆடிக்கிட்டு இருக்கிறதாகவும் சில பேர் பேசுறாங்க. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, இந்த திமுகவுடைய 2 தல, பெரிய தலையையும் காலி பண்றதுக்கு சட்ட சிக்கல் டெல்லியில ரெடியா இருக்குது. சின்ன தலைய வெட்டி எறியறதுக்கு இங்க 20ஆம் தேதி சட்ட சிக்கல் கிளம்புது தம்பி. இதுதான் உண்மை.